பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலும் அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஐ வில் கம் அகெயின் என்ற புத்தகத்தின் தமிழாக்கம். அத்தியாயம் 2 தொடர்ச்சி. 8. முதலாளிகள் மற்றும் வேலைக்காரர்களின் போராட்டம். ஐஸ்வர்யவான்களை அலறி அழுங்கள், உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து அவையிலுள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாய் இருக்கும். கடைசி நாளிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரலிடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. யாக்கோபு 5 அதிகாரம் 1 முதல் 4 வரை. வேலைக்காரருடைய கூலிக்கான கூக்குரல்கள், வேலை நிறுத்தங்கள் மற்றும் வெளிநடப்புகள் ஆகியவை கடைசி நாட்களின் அடையாளங்கள் ஆகும். அவை தொடர்ந்து அதிகரிப்பதை நாம் கேள்விப்படுகின்றோம். 2 பேதுரு 3 அதிகாரம் 3 மற்றும் 4 நாம் பார்த்தபடி இந்த கடைசி நாட்கள் கிறிஸ்துவின் பரோஷியா அல்லது பிரசன்னத்தின் போது நிகழ்கின்றன. தொழிலதிபர்கள் மற்றும் முதலாளிகளின் அதிகப்படியான லாபமானது கடைசி நாட்கள் வரை குவிந்து கிடக்கின்றது. சேனைகளுடைய கர்த்தர் வேலையாட்களின் கூக்குரலை கேட்டுள்ளார். கர்த்தரின் திரும்பி வருதலில் இருந்து வேலையாட்களுக்கு எதிரான பெருமளவு அநீதியானது சரி செய்யப்பட்டுள்ளது. வேலையாட்களுடைய உரிமைகளின் பாதுகாப்பு என்பது நம்முடைய காலகட்டத்தின் ஒரு நிகழ்வாகும். கூட்டத்தில் சிலரை கொலை செய்வது இராணுவத்திற்கு அவசியமாக இருக்கும். அவர்கள் 6 பேரை மட்டுமே இதுவரையில் கொன்றுள்ளனர். இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போதுமானதாக இல்லை என்று 1894 அப்போதைய எதிர்கால ஜனாதிபதி ஹோவர்ட் டாஃப்ட் என்பவர் 1894 புல்மன் வேலை நிறுத்தத்தை பற்றி எழுதியதை நாம் திரும்பி பார்த்தால் மட்டுமே போதும். அதிக கூலிக்காகவும் சிறப்பான வேலை சூழலுக்காகவும் வேலையாட்கள் நிர்வாகத்தை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் அதிகாரம் மனித வரலாற்றில் இதற்கு முன் ஒருபொழுதும் சட்டங்களால் உறுதியளிக்கப்பட்டதில்லை. ஆனாலும் முதலாளியும் தொழிலாளியும் சுயநலம் என்கின்ற ஒரே பாவத்தால் கரைப்படுத்தப்பட்டுள்ளனர். தொழிலாளிகளின் நியாயமான மற்றும் மனம் விரும்பும் உரிமைகள் ஆகிய இரண்டுக்குமான கோரிக்கைகள் தொடர்ந்து அதிகரிக்கும். நிர்வாகமானது அதனுடைய லாபத்தின் மிக குறைந்த பங்கை மட்டுமே பகிர்ந்தளிக்கும். அதனால் மரண போராட்டமானது நம்மீது இருக்கும். முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையேயான நீதியின் தராசுகளை இவ்வாறு சமநிலைப்படுத்துதலானது யாக்கோபு 5 அதிகாரம் 1 முதல் 4 சொல்லப்பட்டுள்ள கடைசி நாட்களில் நடப்பதை போலவே தற்பொழுதும் நடக்கிறதாக சுட்டி காண்பிக்கின்றது. கிறிஸ்து திரும்பி வந்துவிட்டார் என்பதற்கான மாபெரும் அடையாளம் இதுவாகும். 9. புரட்சியும் ஒழுங்கின்மையும். ஆதாரவசனம் செப்பனியா 1 அதிகாரம் 7 முதல் 9 வரை. கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது. கர்த்தர் ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணி அதற்கு விருந்தாளிகளையும் அழைக்கிறார். கர்த்தருடைய யாகத்தின் நாளிலே நான் அதிபதிகளையும் ராஜகுமாரரையும் மறுதேசத்து வஸ்திரம் தரிக்கிற யாவரையும் தண்டிப்பேன். வாசற்படியை தாண்டி கொடுமையினாலும் வஞ்சகத்தினாலும் தங்கள் எஜமானிகளின் வீடுகளை நிரப்புகிற யாவரையும் அந்நாளிலே தண்டிப்பேன். கிறிஸ்தவ யுகம் முழுவதும் பொருளாதாரத்தின் படி பார்க்கும் பொழுது அடிப்படையாக 2 வகுப்பினர் இருந்துள்ளனர். அதாவது இருப்பவர்கள் மற்றும் இல்லாதவர்கள் ஆவர். ஒரு பெரிய நடுத்தர வகுப்பினராக இருப்பவர்கள் நமது யுகத்தின் தனித்தன்மை வாய்ந்தவர்களாக இருக்கின்றனர் மற்றும் இது நாம் கர்த்தருடைய நாளில் இருக்கின்றோம் என்பதை காட்டுகிறது. பல நூற்றாண்டுகளாக செல்வந்தரானவர்கள் வெகு ஜனங்களை சுரண்டுவதில் கிறிஸ்தவ சபையுடனும் அரசாங்கத்துடனும் இணைந்து செயல்பட்டு வருகின்றனர். செப்பனியா தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்ட கர்த்தருடைய நாளில் நாம் இருக்கின்றோம். கடந்த கால சுரண்டல்களை ஈடு செய்ய திரும்பி வந்துள்ள கர்த்தரானவர் செல்வந்தவர்களின் பேராசையான சேமிப்புகளிலிருந்து ஒரு யாகத்தை ஆயத்தம் செய்துள்ளார். விருந்தாளிகள் அதாவது திரளானோர் அதில் பங்கு கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பொருளாதார சமநிலையானது நம்முடைய நாட்களில் உள்ள பெரிய நடுத்தர வகுப்பிற்கு வழிவகுத்துள்ளது. ஆர்ப்பாட்டங்கள், கலகங்கள், முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையேயான போராட்டங்கள், இனம் சார்ந்த பெரும்பான்மையினருக்கும் சிறுபான்மையினருக்கும் இடையே போராட்டங்கள் ஆகியவை முழுமையான ஒழுங்கின்மைக்குள் சென்றடையும் வரைக்கும் கர்த்தருடைய பிரசன்னத்தின் நாளில்
படிப்படியாக மோசமடையும். ஏற்கனவே ஒழுங்கின்மையானது மேற்பரப்பிற்கு கீழேதான் உள்ளது. சிறிய தூண்டுதல் ஏற்பட்டாலோ அது வெடித்து வெளிவர தயாராக இருக்கிறது. செல்வாக்கு நிறைந்த வகுப்பினரால் செய்யப்பட்ட கடந்த கால தவறுகளுக்காக கர்த்தர் நீதியின் தராசுகளை சம்மாக்கும் பொழுது சுரண்டப்பட்ட வகுப்பினர் தங்களது நியாயமற்ற கோரிக்கைகள் மற்றும் வன்முறையின் மூலமாக அவர்களால் இதை காட்டிலும் சிறந்ததை கொடுக்க தங்களிடம் எதுவும் இல்லை என்று காட்டுகிறார்கள். ஏனெனில் அவர்களுடைய கொள்ளைகள் சுயநலத்தினாலும் வறுமையினாலும் துளையிடப்பட்ட ஒரு தேன்கூடு போல கலந்த கலவையாக உள்ளதால் நம்முடைய சமூக அமைப்பை அழித்து போடுவது என்ற ஒரே ஒரு காரியத்தை மாத்திரமே அவர்கள் செய்வார்கள். கர்த்தருடைய நாளின் பொழுது சப்பனியா முன்னறிவிக்கிற சம்பவங்கள் நிகழும். இந்த தீர்க்க தரிசனத்தின் கால அளவானது 24 மணி நேரம் கொண்ட ஒரு நாளிலோ அல்லது குறுகிய காலத்திலோ நிறைவேறாது. செல்வந்தர்களின் பொருளாதார மிகுதியில் பங்கு கொள்ள திரளானோருக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் சுரண்டப்பட்டவர்கள் தற்போதைய நிலைக்கு விரோதமாக கலகம் செய்யும் பொழுது அவர்களுடைய வஞ்சகத்தையும் வன்முறையையும் வெளிப்படுத்த நேரம் தேவைப்படுகின்றது. நமது காலகட்டத்தில் முழு புரட்சிகரமான போக்கும் அதோடு கூட அவ்வப்பொழுது ஏற்படும் அதன் வன்முறை வெடிப்புகளும் கர்த்தர் திரும்பி வந்துவிட்டார் என்பதற்கான மற்றொரு அடையாளமாகும். 10. யுத்தங்களும் யுத்தங்களுக்கான ஆயத்தங்களும். ஆதார வசனம் யோவேல் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுங்கள், பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள், யுத்த வீரர் எல்லோரும் சேர்ந்து ஏறிவர கடவர்கள். உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாக்கவும் உங்கள் அரிவாள்களை ஈட்டிகளாக்கவும் அடியுங்கள். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. நீங்கள் சுற்றிலும் இருந்து ஏகமாய் வந்து கூடுங்கள். யோவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமானது இந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள சம்பவங்களை இஸ்ரேல் மீண்டும் கூட்டி சேர்க்கப்படும் பொழுது நிகழ்வதாக காண்பிக்கின்றது. ஏற்கனவே பார்த்தபடி இஸ்ரேல் மீண்டும் கூட்டி சேர்க்கப்படும் காரியமானது கிறிஸ்துவின் பிரசனத்திற்கு ஒரு சான்றாகும். எனவே இஸ்ரேலின் கூட்டி சேர்த்தலின் நாட்களில் யுத்தங்களும் தீவிரப்படுத்தப்பட்ட யுத்த ஆயத்தங்களும் கிறிஸ்துவின் பிரசனத்திற்கு கூடுதலான அடையாளங்களாகும். உலகத்தின் ஒவ்வொரு முனையிலும் பாதிப்பை ஏற்படுத்திய 2 உலக போர்களானது நமது யுத்தத்தின் பொழுது நடந்த நிகழ்வாகும். 1980க்குள் 40 தேசங்களில் உள்ள பொது பயன்பாட்டு இனப்பெருக்க அணு உலையானது வருடத்திற்கு 5000 அணு குண்டுகளை தயாரிக்க புளுட்டோனியம் என்கின்ற துணைப்பொருளை போதுமான அளவில் உற்பத்தி செய்யும். யுத்தங்கள் பற்றிய பிரபல நிபுணரான சமூகவியலாளர் ஹாண்ட்ரிஸ்கி அவர்கள் முந்தின நூற்றாண்டை காட்டிலும் இதுவரையிலும் நம்முடைய நூற்றாண்டே அதிக யுத்தங்கள் நிறைந்ததாக இருந்துள்ளது என்று எழுதுகிறார். டைம்ஸ் இதழ் இதை ஒப்புக்கொள்ளுகையில் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இருந்து 10 கோடி பேர் யுத்தத்தில் இறந்துள்ளனர் என்றும், அதே சமயத்தில் 19ஆம் நூற்றாண்டில் 38,45,000 பேர் மட்டுமே இறந்தனர் என்றும் குறிப்பிடுகிறது. அணு ஆயுதங்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. யுத்தங்களும் தீவிரப்படுத்தப்பட்ட யுத்த ஆயத்தங்களும் கிறிஸ்துவினுடைய திரும்பி வருதலின் கூடுதலான சான்றாகும். 11. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. யுத்தமும் யுத்தத்திற்கான ஆயுதங்களும் தீவிரமடையும் பொழுது பலவீனமான தேசங்களும் கூட தன்னை பலவான் என்று சொல்லும் என்று முந்தின வேத வசனமாகிய யோவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வெளிப்படுத்துகிறது. பல நூற்றாண்டுகளாக வேவுகளை பற்றின பயத்தினால் பலவீனமான தேசங்களானது பலமுள்ள தேசங்களை சாந்தப்படுத்தி அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி வந்தன. இது நம்முடைய காலகட்டத்தில் மாறிவிட்டது. ஐக்கிய நாடுகள் சபையில் பலவீனமான வல்லமைகளானது, அதாவது தேசங்களானது மாபெரும் வல்லமைகளுக்கு எதிர்த்து நின்று வாய்மொழியாக தாக்கி இதுவரை முன் ஒரு பொழுதும் இல்லாத வகையில் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகின்றன. உலக மக்களின் அபிப்பிராயம் மற்றும் வல்லரசியல் ஆகியவை பெரிய வல்லரசுகளானது பலவீனமான தேசங்களை துன்புறுத்துவதை குறைக்கின்றன. இன்றைய உலகின் மிகப்பெரிய வல்லரசான அமெரிக்கா பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வதை கசப்பான அனுபவமாக பெற்றுள்ளது.
வட கொரியாவுடனான யுத்தத்திலும் மற்றும் வட வியட்நாமுடனான மோதலிலும் உலக அபிப்பிராயத்தின் விளைவுகளுக்கு பயந்து அமெரிக்கா முழுமையான யுத்தத்தை நடத்த இயலாமல் போனது. சாத்தியமற்ற சூழலில் அதிக நன்மதிப்பை இழக்காமல் இருக்க விரும்பி அமெரிக்கா சாந்தமாக வியட்நாமில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் பின்வாங்கியது. பெரிய உலக வல்லரசுகளின் பொருளாதாரத்தை சிறிய எண்ணெய் வளம் நிறைந்த நாடுகள் நெருக்கி பிடித்திருப்பது இந்த அடையாளத்தின் மற்றொரு நிறைவேறுதலாகும். பலவீனமான தேசங்கள் தன்னை பலவான் என்று சொல்வது கிறிஸ்து திரும்பி வந்துவிட்டார் என்பதற்கு கூடுதலான அடையாளமாகும். 12. சமாதானமும் சௌக்கியமும். ஆதார வசனம் லூக்கா 21:26 மற்றும் 1 தெசலோனிக்கேயர் 5:3 பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறபடியினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போம். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் பொழுது அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். பயமுள்ள தேசங்கள் சமாதானத்திற்காக மாநாடுகளில் கூக்குரலிட்டும் கூட அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை என்பது இது கர்த்தருடைய நாள் என்பதை அடையாளப்படுத்துகின்றது. கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல உபத்திரவங்களானது அவர்கள் மீது சடுதியாய் வருகிறது. 1907 ஆண்டில் சர்வதேச வழக்குகளை நடுநின்று தீர்த்து வைப்பதற்காக நெதர்லாந்தின் ஹேக் நகரின் சர்வதேச நீதிமன்றம் அமைக்கப்பட்டது. யுத்தமானது சட்டவிரோதமாக்கப்பட்டது. சமாதானமும் சௌக்கியமும் உறுதி செய்யப்பட்டன. பின்பு முதலாம் உலக போரானது உலகத்தையே அசைத்தது. வரலாற்றில் முன் ஒருபொழுதும் இல்லாத ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதனால் ஒட்டுமொத்த உலக அமைப்பும் சீர்குலைய ஆரம்பித்தது. 1938 நேவில் சாம்பர்லைன் செக்கோஸ்லோவாக்கியாவின் ஒரு பகுதியை ஹிட்லருக்கு விட்டு கொடுத்து அவரை சமாதானப்படுத்தி இங்கிலாந்துக்கு திரும்பி நமது நாட்களில் சமாதானம் என்று அறிவித்தார். சிறிது காலத்திற்கு பிறகு 2ஆம் உலக போரில் தேசங்கள் சிக்கின. 2ஆம் உலக போரின் முடிவில் இருந்து ஐக்கிய நாடுகள் சபை அளவிலும் தேசங்களுக்கு இடையேயான பேச்சுவார்த்தைகளிலும் இத்தகைய சமாதான முயற்சிகளின் தீவிரமானது இதற்கு முன் எந்த தலைமுறையினரும் கண்டதில்லை. ஆனாலும் கொரியா, வியட்நாம், ஆசியா, ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு போன்ற இடங்களில் போர் மற்றும் திடீர் அழிவானது தொடர்ந்து வெடித்தது. சோவியத் யூனியன் வீழ்ச்சியுடன் பனிப்போர் முடிவுக்கு வந்தது. அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் ஆகிய 2 வல்லரசுகளுக்கு இடையே இனியும் விரோதம் இல்லை. உலகம் இப்போது சமாதானமாக இருக்கும் என்று தோன்றியது. பின்னர் டெசர்ட் ஸ்டார்ம் மற்றும் யூகோஸ்லாவியா இனப்போர்கள் போன்ற சில போர்கள் வெடித்தன. ரஷ்யா மீண்டும் வல்லரசாக எண்ணப்படக்கூடிய நிலைக்கு மாறும் என்று வேத வசனங்களும் குறிப்பிடுகின்றன. முன் ஒருபொழுதும் இல்லாத இந்த சமாதான முயற்சிகளானது கிறிஸ்துவின் பிரசனத்தை நிரூபிக்கின்றன. 13. இதுவரைக்கும் சம்பவித்திராத உபத்திரவம். ஆதார வசனம் மத்தியு 24:21 மற்றும் 22. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாயிலும் தப்பி போவதில்லை. இதுவரைக்கும் சம்பவித்திராத இந்த உபத்திரவமானது கிறிஸ்துவினுடைய பரோஷியாவின், அதாவது வருகை அல்லது பிரசனம் அடையாளமாகும். இந்த மகா உபத்திரவத்தின் பொழுது கிறிஸ்து காணக்கூடாதவராய் வந்திருக்கிறார் என்பதை விழிப்புள்ள கிறிஸ்தவர்கள் உணர்கிறார்கள். எனவே இது ஒரு ரகசிய எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கும் அவருடைய வெளிப்படையான வருகைக்கும் இடையே உள்ள 7 வருட காலத்திற்கு பொருந்தாது. இதுவரைக்கும் சம்பவித்திராத இத்தகைய உபத்திரவங்கள் நிறைந்த ஒரு யுகத்தில் நாம் இருக்கின்றோம் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். உதாரணமாக, தற்பொழுது இருக்கிற ஒரு மேலான இடத்திலிருந்து பின்னோக்கி பார்க்கும் பொழுது முதலாம் உலக போரானது வெடித்து 20ஆம் நூற்றாண்டின் உபத்திரவ காலத்தை துவக்கி வைத்தது. அதிலிருந்து நம்முடைய நாகரிக வாழ்க்கை முறையானது எந்த வகையிலும் இன்னும் எழுச்சி பெறவில்லை. கடந்த அரை நூற்றாண்டு காலத்தின் அனைத்து கொந்தளிப்புகளும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ 1914ஆம் ஆண்டுக்கும் சாரஜீவுக்கும் பின்னோக்கி செல்கின்றன. அதாவது 2 உலக போர்கள், போல்ஷிவிக் புரட்சி, ஹிட்லரின் எழுச்சியும் வீழ்ச்சியும், தூர கிழக்கு மற்றும் அருகாமை கிழக்கில் ஏற்படும் தொடர்ச்சியான கொந்தளிப்புகள்,
கம்யூனிஸ்ட் உலகத்திற்கும் நமக்கும் இடையேயான ஆதிக்க போராட்டம், இவைகளை குறித்து 1963ஆம் ஆண்டு டபுள் டே நியூயார்க் வெளியிட்ட பேரரசுகளின் வீழ்ச்சி என்ற புத்தகத்தில் பக்கம் 16இல் ஹெட்மன் டெய்லர் என்பவர் எழுதுகிறார். 20ஆம் நூற்றாண்டில் போர்களில் 100 மில்லியன் மக்கள் கொல்லப்பட்டதை நாம் கண்டுள்ளோம். ஆனால் இதுவரைக்கும் சம்பவித்திராத போர்களானது இந்த மகா உபத்திரவத்தின் ஒரு அம்சம் மட்டுமே ஆகும். கிறிஸ்துவனுடைய பிரசனத்தின் விளைவாக உபத்திரவங்கள் எங்கும் உள்ளது. அது முன் ஒருபொழுதும் இல்லாத வகையில் பரவலாகவும் தீவிரமாகவும் உள்ளது. உதாரணம், மக்கள் தொகை அதிகரிப்பு. கிபி 1650க்கு முன் ஒவ்வொரு 1000 வருடங்களுக்கும் மக்கள் தொகையானது 2 மடங்காகியுள்ளது. 1850இல், அதாவது 200 வருடங்கள் கழித்து 2 மடங்கு ஆகியுள்ளது. 1930இல் வெறும் 80 வருடங்கள் கழித்து மீண்டும் 2 மடங்கு ஆகியுள்ளது. 1965இல் வெறும் 35 வருடங்கள் கழித்து மீண்டும் 2 மடங்கு ஆகியது. 1990இல் உலக மக்கள் தொகையானது 5.5 பில்லியனாக இருந்தது. கிபி 2000இல் இது 1 பில்லியனாக அதிகரித்தது. ஆண்டுதோறும் 15 மில்லியன் வரை மக்கள் பட்டினியால் இறக்கின்றனர். 30 மில்லியன் அகதிகளும் 100 மில்லியன் வீடற்றவர்களுமாய் உள்ளனர். நாய்கள் மற்றும் பூனைகளுக்கு உணவளிப்பதற்காக ஆண்டுதோறும் $900 மில்லியன் மேல் அமெரிக்கர்கள் செலவழித்துக் கொண்டிருக்கின்றனர். அதே நேரத்தில் 3ஆம் உலக நாடுகளில், பொதுவாக இது வளர்ந்து வரும் நாடுகளை குறிக்கின்றது, ஒவ்வொரு நாளும் 40,000 குழந்தைகள் பட்டினியால் இறக்கின்றனர். மாசுபடுதல். உலக மக்கள் தொகையில் அமெரிக்கா 5% மட்டுமே கொண்டுள்ளது. ஆனால் ஆண்டுதோறும் 290 மில்லியன் டன் நச்சு கழிவுகளை வெளியேற்றுகிறது. உலகின் எண்ணெயில் 26% பயன்படுத்துகின்றது. உலகின் நைட்ரஜன் ஆக்சைடுகளில் 26% வெளியேற்றுகிறது. உலகின் எண்ணெயில் 26% பயன்படுத்துகிறது. உலகின் நைட்ரஜன் ஆக்சைடுகளில் 26% வெளியேற்றுகிறது. உலகின் கார்பன் டை ஆக்சைடு கசிவுகளில் 22% ஏற்படுத்துகிறது. திடக்கழிவுகள், கதிரியக்க மற்றும் நச்சு கலந்த ரசாயன கழிவுகள் ஆனது நமது ஆறுகளையும் ஏரிகளையும் கடல்களையும் மாசுபடுத்துகின்றன. வாகன புகை மற்றும் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறுகின்ற காற்றை மாசுபடுத்தும் பொருள்களானது நோயை உருவாக்குகின்றன. ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் சுவாச நோயால் ஏற்படும் இறப்புகள் இரட்டிப்பாகின்றன. ஓசோன் படலம் குறைவதால் ஏற்படும் தோல் புற்றுநோயானது விரைவாக அதிகரித்து வருகின்றது. அமிலமழை நமது காடுகளை அழிக்கின்றது. அதனால் புவி வெப்பமயமாதல் ஏற்படும். இந்த பசுமையில்லா விளைவானது துருவ பனிப்பாறைகளை உருக செய்து கடல் நீர் மட்டம் உயரவும், நூற்றாயிரக்கணக்கான மைல் தூரத்திற்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட கடலோர நிலங்களை அழிக்கவும் கூடும். மேலும் இது வெப்பநிலை மாற்றங்களை மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். இது உயிருக்கு ஆபத்தான வறட்சிகளையும் வெப்ப அலைகளையும் தூண்டி உணவுப் பொருட்கள் உற்பத்தி நிலத்தை தரிசு பாலைவனமாக மாற்றும். கடுமையான உணவு பற்றாக்குறை ஏற்படும். பெரிதும் மதிக்கப்படக்கூடிய வேர்ல்ட் வாட்ச் நிறுவனத்தின் தலைவரான லெஸ்டர் ஆர் பிரவுன் என்பவர் நேரம் குறைந்து கொண்டு வருகிறது என்று கூறுகிறார். முந்தின தலைமுறையினர் எப்பொழுதும் எதிர்காலத்தை பற்றி கவலை கொண்டு இருந்தனர். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் சுதந்திரிக்க போகும் பூமியானது வாழ்வதற்கு ஏற்றதாக இருக்குமா என்பதை தீர்மானிக்கும் முடிவுகளை எதிர்கொள்ளும் முதல் தலைமுறையினர் நாம்தான். மக்கள் தொகை பெருக்கமானது புவி வெப்பமடைதலின் தாக்கத்தை துரிதப்படுத்தி அதிகப்படுத்தக்கூடும் என்று விஞ்ஞானிகள் இப்பொழுது கவலைப்படுகின்றனர். பல நாடுகளில் பொருளாதார பேரழிவை ஏற்படுத்தும் தீவிர காலநிலை மாற்றங்களானது உயிர் வாழ்வதற்கான போர்களை தூண்டக்கூடும். குற்றமும் வன்முறையும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. தெருவில் உள்ள சிறுவனுக்கும் தானியங்கி ஆயுதங்கள் எளிதாக கிடைக்கின்றன. ஒவ்வொரு நாளும் சுமார் 1,00,000 துப்பாக்கிகள் அமெரிக்க பள்ளிகளுக்குள் கொண்டு செல்லப்படுகின்றன. பெரிய நகரங்களில் மாணவர்கள் பள்ளிக்குள் நுழையும் பொழுது ஆயுதங்களுக்கான சோதனையில் ஈடுபடுகின்றனர். மேலும் ஆயுதம் ஏந்திய காவல்துறையினர் பள்ளி அறைகளில் ரோந்து செல்கின்றனர். சகல இனத்தவர், பிரிவினர் மற்றும் வாழ்க்கை முறைகளை கொண்ட இளம் பருவத்தினரிடையே
மிக கொடூரமான குற்றங்கள் அதிகரித்துள்ளன. ஒரு காலத்தில் கொள்ளையர்கள் ஒரு நபரை கொள்ளையடித்துவிட்டு ஓடிவிடுவார்கள். இப்பொழுதோ இவர்கள் அவர்களை அடித்து வன்கொடுமை செய்து கொலை செய்கிறார்கள். 1990ஆம் ஆண்டில் நியூயார்க் நகரில் 2200க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்தன. மேலும் நியூயார்க்கில் ஒவ்வொரு 2.5 வாரங்களுக்கு ஒரு குழந்தை பெற்றோரால் கொலை செய்யப்படுகின்றன. அமெரிக்காவில் ஆண்டுதோறும் 3 மில்லியனுக்கு அதிகமான மனைவிகள் கொடுமைப்படுத்தப்படுகின்றார்கள். போதைப் பொருட்கள் பெரிய லாபங்கள் அதிக ஊழலை உண்டாக்குவதால் போதை மருந்து போரில் நாம் தோல்வி அடைகின்றோம். 1989ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் பெரும்பாலான ரசாயன நிறுவனங்கள் 18.5 மில்லியன் பவுண்டு ரசாயனங்களை தென் அமெரிக்காவில் உள்ள மறைமுக நிறுவனங்களுக்கு விற்றனர். அவர்கள் இந்த ரசாயனங்களை போதைப் பொருள்கள் கடத்தல்காரருக்கு விற்றனர். அமெரிக்காவில் தீவிரமாக போதைப் பொருள் பயன்படுத்தப்படுபவர்கள் 2.2 மில்லியன் நபர்கள் உள்ளனர். நியூயார்க் நகரத்தில் மட்டுமே 40 நபர்களில் ஒருவர் தீவிரமாக போதைப் பொருள்கள் பயன்படுத்துவராக இருக்கும் பொழுது, நாடு முழுவதும் 100 நபர்களில் ஒருவர் தீவிரமாக போதைப் பொருட்களை பயன்படுத்துகின்றார்கள். சாதாரணமாக பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கையானது கணிசமாக அதிகரித்துள்ளது. குற்றங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதில் ஆச்சரியம் ஏதும் இருக்கின்றதா? நியூயார்க் நகரில் போதைப் பொருள் உபயோகிப்பவர்களில் 70% செல்வந்தவர்கள் ஆவார்கள். ஒவ்வொரு நாளும் போதைக்கு அடிமையாக்கக்கூடிய குழந்தைகள் 1000 பிறக்கின்றன. பொருளாதார சீர்குலைவு 3 டிரில்லியனுக்கு அதிகமான திடுக்கிடும் கடனுடன் அபாயகரமான அயல்நாட்டு வணிக ஏற்றத்தாழ்வுடன் அமெரிக்காவானது 1990களில் காலடி எடுத்து வைத்தது. சேமிப்பு மற்றும் கடன் நிறுவனங்கள் முழுமையான சரிவின் விளிம்பில் இருந்தன. வணிக வங்கிகள் கடுமையான சிக்கலில் இருந்தன. காப்பீட்டு நிறுவனங்கள் தோல்வியடைந்தன. வாரத்திற்கு 1300 நிறுவனங்களின் திவால் நிலையை அறிவித்தன. பல தொழில்துறை ஜாம்பவான்கள் திவாலாவதை 1900களில் கண்டது. 1873ஆம் ஆண்டில் உலகின் மிகப்பெரிய கடன் வழங்கும் நாடாக அமெரிக்கா இருந்தது. 1990ஆம் ஆண்டில் அது மிகப்பெரிய கடன் வாங்கும் நாடாக மாறியது. வாராந்திர கண்காணிப்பானது அமெரிக்காவின் கடன் 4 டிரில்லியனுக்கு அதிகமாக உயர்ந்துள்ளது. இது விரைவில் 5 டிரில்லியனை தாண்டும் என்று பல பொருளாதார வல்லுநர்கள் கணிக்கின்றனர். அமெரிக்கா இனியும் உலகின் போட்டியற்ற பொருளாதார வல்லரசு நாடாக இருக்க போவதில்லை. 2500 சேமிப்பு மற்றும் கடன் நிறுவனங்களில் 1000க்கும் மேற்பட்டவைகள் காப்பாற்றப்பட வேண்டியிருந்தது. இது அதிக அபாயகரமான கடன்கள் மற்றும் தவறான நிர்வாகத்தின் தோல்வியை காட்டிலும் அதிகமானது. சேமிப்பு மற்றும் கடன் நிறுவனங்களின் தலைவர்கள் பெரிய அளவிலான பணத்தை மோசடி செய்துள்ளனர். தேர்தல் பிரச்சனைகளை தவிர்க்க அரசாங்க கட்டுப்பாட்டாளர்கள் உண்மைகளை மறைப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறார்கள். உண்மையில் யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலத்தை நமது சந்ததியினர் அனுபவித்து வருகின்றனர். இதுவரைக்கும் சம்பவித்திராத இந்த உபத்திரவமானது கிறிஸ்துவின் வருகை சீக்கிரத்தில் நிகழக்கூடியது அல்ல, மாறாக அவர் ஏற்கனவே வந்துவிட்டார் என்பதற்கான அடையாளமாகும். ஆமீன்.